வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அதிரடி உத்தரவை சற்று முன்பு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, சற்று முன்பு வெளியான தகவல், கனமழை காரணமாக காரைக்காலில் நாளை 9/1/2024 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தினகரனில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதே போல் சன் நியூஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை, கனமழை காரணமாக காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து ஆர்டர் போட்டார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க, அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதையற்றி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதைத் தொடர்ந்து அமைச்சர் KN, அதே மாதிரி SSR ராமச்சந்திரன் மாநில அரசு கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, தாழ்வான பகுதியில் மின் மோட்டார்கள் மூலம் அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து நாளைக்கு மார்னிங்குள்ளே எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அறிவிப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மார்னிங் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ வரைக்கும் காரைக்காலில் நாளைக்கு ஸ்கூல்ஸுக்கு மட்டும் லீவ் கொடுத்துருக்காங்க. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, வேலூர், ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு விடுமுறை கொடுத்தாங்க, சேலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட முதன்மை கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவார்கள். அப்படி வெளியிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். மறக்காத வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.